இந்தியாவிலேயே முத பிரசவத்துக்கு இலவசமாக ஓட்டின காரு நம்ம கார் 108 வந்த காரணமே நம்ம வண்டியை வச்சுதான். AGS கல்பாத்திய சகோரம் பிரசன்ஸ் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டிராகன் பிப்ரவரி 21 முதல். கபலி ஃபார்ம்ஸ் உடைய சாம்பிள் பேக் பை 4 ஆஃபர்ல இப்ப போயிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். டெட் பாடி வந்து தள்ளுவண்டியில் வைக்க பொருளை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு மனசில் இதாகி போய் பழைய வியாபாரம் பண்ணி 17,000 ரூபாய்க்கு கார் வாங்கியிருந்து உடனடியாக அந்த சேவையை ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் எத்தனை உடல்களை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க? இன்னொரு வர 13,001. எத்தனை பிரசவங்களை பிரசவம் வந்து 2,500க்கு மேலே பிரசவ கேஸு. ஆக்சிடென்ட்டு விபத்து நிருப்பத்துக்கு பிழைக்க வச்சது 2,500க்கு மேலே. எனக்கு பொண்ணுங்க 5 பிறந்தவன் அப்படி வளர்த்தேன், தங்கைக்கு ஒரு கீதை மாதிரி வளர்த்தேன் அன்னைய. இன்னைக்கு 5 பொண்ணுன்னு அவன் யாரோட நினச்சி அழுவே கோயிலுக்கு போனேன். எங்கள் ஆய் எப்போ அப்படி செல்லமாக வளர்ந்தமோ இன்னைக்கு என் புருஷன் பாடி துக்குறான்னு அவ்வளோ கிண்டல் பண்ணாங்க. என்னை முன்ன விட்டு போராடி சிரிச்சாங்க. இவள்கிட்ட சொத்து இருக்கா, சொகம் இருக்கா, இவளுக்கு புருஷன் பாடி தூக்கியிருக்கேன், 5 பொண்ணு எப்படி கட்டி கொடுக்க போறான்னு என்னை சொன்னாங்க. காதார கேட்டேன். டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் கடவுளே வாங்க, கடவுளே உட்காருங்க, கடவுளேன்னு இப்போதான் மரியாதை கூட. இது எத்தனாவது கார் உங்களுக்கு? இது 37வது கார். இந்த கார் லாரன்ஸ் வாங்கிட்டு இதுவரை அவார்டு மட்டுமே 240 அவார்டு வாங்கியிருக்கேன். நம்ம புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலங்குடிங்கிற அந்த இடத்துல தான் இருக்கிறோம். இங்கே வந்து திரு கணேசன் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 56 வருடமாக வந்து இலவசமாக இறந்தவர்களையும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்துட்டு பலாயிரம் பேர்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. அவங்களுடைய இறப்பின் தருவாயில் வந்து அவங்களோட சடலங்களை எடுத்துகிட்டு போய் சொந்தக்காரங்க கிட்ட சேர்க்குறதா இருந்தாலும் சரி, அதே போன்று கர்ப்பிணி பெண்களை வந்து மருத்துவமனையில் போய் அனுமதிக்கிறதும் சரி, கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாரு. அவருடைய சேவையை பாராட்டி நிறைய விஷயங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும். அவர்கிட்ட பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்களுடைய வயது நான் கேட்டப்போ சொன்னீங்க 76 வயது ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. 76 வயது. ஆமாம். எப்பயிலேருந்து இந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சு? 1968 முதல். 68லேருந்து பண்ணுறீங்க. ஏன் அப்படி ஒரு விஷயம் தோணுச்சு உங்களுக்கு? ஏன்னா இலவசமாக பண்ணுறதுங்கிறது வந்து கஷ்டமான விஷயம். யதார்த்தமாக ஆஸ்பத்திரி போயிருந்தேன். அப்போது டெட் பாடி வந்து தள்ளுவண்டியில் வைக்க பொருளை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு மனசில் இதாகி போய் பழைய வியாபாரம் பண்ணி 17,000 ரூபாய்க்கு கார் வாங்கியிருந்து உடனடியாக அந்த சேவையை ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பிரசவத்துக்கு இலவசம்னு 20 கிலோமீட்டர் வரை ஓட்டினேன், புதுக்கோட்டை வர. அதை டிரைவர் என்ன பண்ணிவிட்டாங்க, அந்த 2 எழுத்து அடிச்சுட்டு சவத்துக்கு இலவசம்னு ஓட்டிவிட்டாங்க பேப்பரை. அதனால் அதையும் செய்கிறேன்னு சொல்லி தைரியமாக ஓட்டினேன். முதல் எடுத்தது அந்த ஸ்டிக்கரை டிரைவருக்கு பொறாமை இல்லை, வண்டி நிற்காம ஓடுன்னு அவங்க வந்து பொறாமையில் இந்த 2 எழுத்தை மட்டும் அனுப்பிட்டாங்க. அதனால அதையும் ஓட்டுறது. ஓட்டுனது மேலாத்தூர். பாய்சன் கேஸ் ஏற்றிட்டு போனது விடிய காலம் 3 மணிக்கு ஓட்டும் போதெல்லாம். அப்புறம் பயம் 3 மணி 2 மணிக்கு போகும்போது எப்படி இருக்கும், அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக சாதாரணமாக போச்சு. இது வரைக்கும் எத்தனை உடல்களை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க? இதுவரை இன்னொரு வர 13,001. நேற்று உள்பட ஓட்டியிருக்கு வண்டி. நேற்று உட்பட? ஆமாம். ஆலங்குடி டு சிஹெச்லேருந்து கும்பகோணம், அதுக்கு முதல் நாள் வந்து ஆலங்குடியிலேருந்து இடுகாடு. எத்தனை பிரசவங்களை வந்து? பிரசவம் வந்து 2,500க்கு மேலே பிரசவ கேஸு. ஆக்சிடென்ட்டு விபத்து நிருப்பத்துக்கு பிழைக்க வச்சது 2,500க்கு மேலே. எல்லாம் லிஸ்ட் வச்சுருந்தேன். கஜா புயல எல்லாமே இதாகி போயிடுச்சு. இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறத எல்லாம் எழுதி வச்சுருவேன். ஒவ்வொருத்தர் ஊருக்கு பேர் வந்தாலும் எழுதி வச்சுருவேன். ஆனால் அதனால் அந்த கஜா புயல வீட்டுக்கு இழந்தவொடனே தண்ணியில் எல்லாம் மிதந்து போச்சு. அதில் எல்லாமே அடிபட்டு போச்சு அந்த இதில். சரி சரி சரி. கிட்டத்தட்ட வந்து உங்களுடைய அதாவது 68வது வருஷத்துலேருந்து இதை நீங்கள் ஓட்டுறீங்க, இந்த மாதிரி இலவச சேவை பண்ணுறதா சொல்கிறீங்க. இது எத்தனாவது கார் உங்களுக்கு? இது 37வது கார். 37வது கார். இந்த கார் யார் கொடுத்தது? இந்த கார் லாரன்ஸ் வாங்கி கொடுத்தது. 37வது கார் தான் அவர் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி எல்லாமே உங்களோட சொந்த வாகனம்? ஆமாம், சொந்த வாகனம். இப்படி வந்து இலவசமாக செய்யும் போது வீட்டில் எதுவுமே சொல்லலையா? ஒன்று எங்கள் ஆட்சியில் முதல்ல சங்கடப்பட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து சரி போயிட்டு வாங்க, போயிட்டு எப்படி வந்து ஒத்துக்குவாங்க? இப்போ உங்களோட வயசு வந்து 76ங்கிறீங்க. 1968 உங்கள் வயசு என்ன? 18 வயசு இருக்கும். 18 வயசு இருக்கும்போது வீட்டில் அப்பா அம்மாலாம் இருந்த அப்பா அம்மாலாம் இருந்தால் ஒன்றும் சொல்லலை, ஒன்றுமே சொல்லலையா? இப்போ உங்களை பொருளாதாரத்துக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? இலவசமாக பண்ணுறீங்க. அன்னைக்கு பழைய இரும்பு வாங்கி வியாபாரம் பண்ணுவேன். அன்னைக்கு என்ன கிடைக்கிற கொண்டு போய் விற்று விட்டு தான் அந்த கார் வாங்கினது. பழைய இரும்பு அப்புறம் பிசே கார் வாங்கி வாங்குவேன்.
ஆளுங்களும் முதல் இரும்பு கடை வச்சு நான் தான். வீச கார்வா 1 கிலோ 400 கிராம் கார்வாய்க்கு தான் அவங்க. ஓகே. அதை வந்து மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு போடுவேன், அப்புறம் கார்லையும் ஏற்றி கொண்டு இறக்கிட்டு வந்து சரி சரி சரி. அது மாதிரி நிறையா செய்வாங்க. ஓ சரி சரி. மக்கள் எனக்கு வந்து எல்லாருமே உதவி செஞ்சாங்க. பழைய மனசுக்கு அள்ளிட்டு போய் இடத்த காலி பண்ணு, சும்மா அள்ளிட்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பேர் கொடுத்தாங்க. அதனால் அந்த புண்ணியம் தான் நமக்கு. இதை வண்டி இதுவரை வண்டி இடையில நிற்காம ஒன்று வண்டி இது இடையில நின்னதே இல்லை. இத்தனை தடவை நீங்கள் போனது வந்ததுலாம் இடையில பாண்டிச்சேரி, கடலூர், இந்த வகை நாகர்கோவில், கேரளா, கொச்சின், ஐயப்பன் கோவில், குற்றாலம், தென்காசி, இந்த ஏரியாவில் போகாத இடம் பாண்டிச்சேரி, கடலூர், வேளாங்கண்ணி, சுனாமிக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன், கேரளாவுக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன், நீலகிரிக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன், கடலூர் வெள்ளத்துக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன், மெட்ராஸ் வெள்ளத்துக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன். கிட்டத்தட்ட நிறைய 1 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி கொண்டு நிறைய கொடுத்தேன். நீலகிரி மக்களுக்கெல்லாம் எல்லாமே புது துணி தான். ஒவ்வொரு கடலூர் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 5 கிராமத்தில் கொண்ட திருமணிகள், ரொட்டிகள் எல்லாம் புது. ஒரு ட்ரெஸ்ஸு 500 ரூபா, ஒரு சேலை 500 ரூபா, அது மாதிரி வசூல் பண்ணி தான் நானே வாங்கி கொண்டு கொடுத்தேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல கிட்டத்தட்ட 56 வருஷமாக ஓட்டுறதான்னு சொல்கிறீங்க. இப்போ 18 வயசுலேயே இது செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு வேறு சொல்கிறீங்க. திருமணம் வாங்கும்போது அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? இது ஒன்றும் சொல்லவே இல்லையா அவங்க? ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்கு பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருப்போம். அந்த நேரத்தில் இலவசமாக நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது கல்யாணம் ஆகும்போது உங்களுக்கு பிள்ளையெல்லாம் சொன்னிச்சிங்க, இந்த மாதிரி அப்பா ஓட்டு பண்ணுறேன்னு. அப்புறம் வந்து சர்வசாதாரணமாக சரி பரவாயில்ல செய்யுங்கப்பா, அவங்களுக்கே ஒரு மனசில் தோணுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் தான் ஆலங்குடி ஆளுகளை இந்த மாதிரி செட்டியார் சமுதாயத்தில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வாங்க போங்க டாக்டர் ஐயன்னு கூப்பிட்ற அளவுக்கு பேர் வாங்கிட்டோம். உங்களுக்கு இதை பாராட்டி டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. பாரத் யூனிவர்சிட்டின்னு பெங்களூரில் வச்சு கொடுத்தாங்க. அவார்டு டாக்டர் பட்டம் கொடுத்து அவார்டு கொடுத்தாங்க. அது மாதிரி புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர், எஸ்பி அம்மா எல்லாரும் அவார்டு கொடுத்தாங்க. இதுவரை அவார்டு மட்டுமே 240 அவார்டு வாங்கியிருக்கேன். இந்த 515 அப்படிங்கிறது உங்கள் நம்பருங்களா? ஆமாம், கார் நம்பர். முதல் வாங்கினேன் டிஎம் செட்டு 515. சரி. அதாவது பிரசவத்துக்கு இலவசம்னு 20 கிலோமீட்டர் ஓட்டினோன்னா பேர் எங்கே போனாலும் ஏதாவது நல்லது கெட்டதுக்குன்னா 515 கூப்பிடுங்கம்பாங்க. ஆக்சிடென்ட்னு வைங்க, போலீஸ்காரங்க கூப்பிட்டு 515 எங்கே நிற்கிது கூப்பிடுங்கனாங்க, ஒயர்லெஸ் மூலியமாக கூப்பிடுவாங்க. நான் அந்தந்த இடத்துக்கு போயிடுவேன். இப்போல்லாம் வந்து மொபைல் வந்துடுச்சு. மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றோம். நீங்கள் 1968லேருந்தே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? ஒயர்லெஸ் மூலியமாக கூப்பிடுவாங்க, போலீஸ் மூலியமாக. இது அனாதை பாடி செத்து கிடந்தாலும், ஆர்எஸ்பி தோப்புல யாரும் செத்து கிடந்தாலும் போலீஸ் மூலியமாக ஒயர்லெஸில் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வண்டி எங்கே நிற்கிறது கூப்பிடுவோம், அதே தகுந்த மாதிரி வண்டி போகிற இடம்ல கூப்பிடுவோம், அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன். ஆனால் என்னைக்கு நீங்கள் உணர்ந்தீங்க நம்ம பண்ணுறது பெரிய விஷயம் போல இருக்குது அப்படின்னு? என்னைக்கு உணர்ந்தீங்க? இப்போ டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் தான். டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தான் இதை பற்றி தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி என்ன ஒரு மாதிரியாக நினச்சாங்க. இந்த டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் எல்லோரும் கடவுளே வாங்க, கடவுளே உட்காருங்க, கடவுளேன்னு இப்போதான் மரியாதை கூட. நான் வந்து எதையுமே எதிர்பார்க்காம செஞ்சேன். எதிர்பார்க்காம இப்போ கார் கொடுக்குறாங்க, நிதி உதவி கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு 4 டயரு இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. 4 டயர் 2 பேட்டரி போடுற மாதிரி இருக்குது. வண்டி ரிப்பேரில் நிற்கிது. 2 வண்டியுமே ரிப்பேரில் நிற்கிது. டயர் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் போய் கேட்கல. இது வந்து தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஆமாம். அம்பாசிடர் மட்டுமே வச்சிருக்கிறதுக்கான காரணம் அம்பாசிடர் என்ன, சேஃப்டி கூட. ஒருத்தர் வந்து எவ்வளோ ஸ்பீடு போனாலும் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் யாரும் உயிருக்கு உள்ளாது. டிரைவரு, பேசஞ்சர் போகிறவங்கள பாதுகாக்கும். இப்போ இவ்வளோ பேரை ஏற்றிட்டு போயிருக்கீங்க. ஒருத்தர் வீட்டில் போய் அவங்கள வந்துட்டு இறந்தவர்களோட உடலை வந்து கொடுப்பீங்க. அப்போ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் காசு வாங்க மாட்டேன், அதாவது கொடுக்குற வாங்கிக்குவேன். அது காசு கேட்காதனால இறக்கி போட்டுட்டு ஒரே தட்டு இங்கே முடியாந்துருவேன். வந்துட்டு அவங்களா ஒரு 30 நாள் 40 நாள் சென்று அரிசி பருப்பு பழங்கள் கொண்டாந்து கொடுப்பாங்க, வாங்கிக்குவேன். சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப பேர் அனாதை பாடியெல்லாம் கொண்டு போய் அடக்கம் பண்ணோன்னு ஒரு பெரியவரை வந்து அவங்க சொந்த அன்னமைங்கெல்லாம் இருக்காங்க. அந்த அன்னமைங்கெல்லாம் அடக்கம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்கிட்ட அவர் உயிரோடு இருக்கும்போது 2000 ரூபா பணம் கொடுத்துருந்தார். அதை வச்சு ஒரு வாரம் இருந்தார். முதல் நாள் அவர் இறந்தார், மறுநாள் அவர் மனைவி இறந்து போச்சு. நானே போய் ஜேஜேபி வச்சு குழி தோண்டி அடக்கம் பண்ணி 10,000 ரூபா நீங்கள் செலவு பண்ணேன். முதல் நாள் அவர் இறந்து போயிட்டார், மறுநாள் அதே மாதிரி அவரும் இறந்து போயிடுச்சு. உடனே வண்டி வர சொல்லி வண்டியிலே தூக்கி வச்சு கொண்டு போய் நம்ம கோட்டையில் கொண்டு போய் அடக்கம் பண்ண ஆசாரி போய்ட்டு. அதே மாதிரி ஒரு பெரியவர்
75 வயசு இருக்குங்க, கழுத்தில் சிலுவை போட்டிருந்தார். சாயங்காலம் 5 மணிக்கு வந்து கடையில் உட்காந்தார். டீ கேட்டார், வாங்கி கொடுத்தேன். இன்னொரு டீ வாங்கி கொடுத்தேன். ஐயா எந்த ஊருங்க என்ன? ஊரை மட்டும் கேட்காது என்னார். அப்படியா, என்ன சரிண்ணா? சரி சாப்பிட்டு ஒன்று வடையும் டீ வாங்கி கொடுத்தேன். 2 டீ வாங்கி கொடுத்து பண்ணி சாப்பிட்டாரு. காலையில் 5 மணிக்கு கடையில் வந்தேன். அப்படியே இப்படி உட்காந்தார புத்தர் மாதிரி இறந்து போயிட்டார். அப்புறம் போலீஸில் போய் சொல்லி அட்ரஸ் எதுவுமே இல்லை. நானே வண்டியில் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணி அதே மாதிரி ஒரு குஷ்டங்கொல்லி ஒரு பையன் தான். இப்போ இவங்களுக்கு இவ்வளோ பேர்லாம் கிடச்சிருக்கு, இவ்வளோ விருதுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க, நிறைய பேர் உங்களை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ உங்களுடைய சொந்தங்களில் வந்து எப்படி பார்க்குறாங்க? இப்போ தான் எல்லோரும் மதிக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் என்னை மதிக்க மாட்டாங்க, வேறு மாதிரியாக நினைச்சாங்க. ஐயோ கணேசன் வண்டியை பார்த்து போகிறோமே, ஏதாவது நடக்க போகுது, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆக போகுது, என்னமோ பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. இப்போ வரவங்க பூரா வண்டியை தொட்டு கும்பிட்ற அளவுக்கு இறைவனோட கட்டளை. அத்தனை நான் தெய்வமாக குணத்தை ஏற்றுறது. நான் வந்து பிசாசு பார்த்ததுன்னா பேய் பார்த்ததில்லை, எல்லாம் தெய்வமே தான் வண்டி எடுப்பேன். தெய்வமே தொட்டு வண்டி எடுப்பேன். இதுவரை இடையில நின்னதில் பேய் பிசாசு பார்த்ததில்லை. அன்றைய 1 மணி 2 மணி எல்லா ஊரும் இருக்குது. எல்லா புதுக்கோட்டை மாவட்டம் போகாத சுடுகாடே இல்லை. அப்போ நான் வண்டி வாங்கும்போது ₹1.50 பெட்ரோல். இன்றைக்கி என்ன இன்னைக்கு 101 ரூபா. கரெக்ட். ₹1.50. அந்த ₹1.50 பெட்ரோல் போட முடியாமல் மண்ணெண்ணெய் ₹1 வாங்கி ஊற்றி சூடாக ₹2 வாங்கி அதில் நச்சு போட்டுவிட்டு குளிக்கிவிட்டு அதை ஊற்றி ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த ₹1.50 பெட்ரோல் போட முடியாது. இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுப்புறையும் வந்து நம்ம இலவசமாக தான் பண்ணணும், இது இலவசமாக தான் எடுத்துகிட்டு போகணுன்ற அந்த ஒரு தீர்க்கமாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நமக்கு பெட்ரோல் போடவே காசு இல்லை, இது எப்படி இலவசமாக எடுத்துகிட்டு போகிறது? அது மாதிரி பிள்ளைய ஏதாவது சொன்னிச்சிக்க. எங்கள் அப்பா என்னத்தை சொன்னானே, எங்கள் அரிசி வாங்க காசு இல்லை, இந்த ஒரு பிரசவ கேஸ் போகிறான்னு சொன்னிச்சிக்க. சரிம்மா போயிட்டு வரமான்னு. உனக்கு என்னத்தை சொன்னாலும் உனக்கு மூளையை அவனை திருத்த முடியாதுப்பான்னு பிள்ளை சொன்னிச்சு. அப்புறம் அன்றைக்கி நைட்டை ஒரு பாடி ஏற்றி நெய்வேலிக்கு போனேன். நெய்வேலி போய்ட்டு வரும்போது 5 மூட்டை பொன்னி அரிசி கிடந்ததுக்கு வீட்டில் கொண்டாந்து போட்டு 3 மாதம் 4 மாதம் சாப்பிட்டுக்க. பத்தியம்மா அரிசி வாங்க காசு இல்லைன்னு சொன்னேன். பத்தியா அரிசி 5 மூட்டை கீழே கிடந்துட்டேன். நைட்டு 1 மணிக்கு ஏற்றி கொண்டாந்து வண்டியில் கொண்டாந்து போட்டு இறக்கி சாப்பிட்டு 2 மூட்டை தானம் செஞ்சேன். அனாதை குழந்தைகளுக்கெல்லாம் கொண்டா கீரனூர் பக்கத்தில் எனக்கு போக மிச்சத்தை கொண்டு போய் அனாதை குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்தேன். இப்போ இவ்வளோ நாள் இவ்வளோ பேரை தூக்கிட்டு போயிருக்கீங்க. சொன்னீங்களா ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அப்படின்னு. அப்போல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும், கை கால் நடக்கும், பெட்ரோல் எடுத்து போகும், வண்டிக்குள்ளே ஓடும்போது இதாகி. தனியாக வந்திருக்கீங்க? தனியாக தான். தனியாக வந்திருக்கீங்க? நானே வந்திருக்கேன், தனியாக வந்திருக்கேன். ஒரு காளி கோயில்னு ஒன்று இருக்குது. நைட்டு 1 மணிக்கு போகும்போது குழந்தை தாய்ங்க இறந்து போயிட்டாங்க. அந்த ரத்தத்தோடு போயிட்டு இறக்கிட்டு வந்தோடனே குடுமையை விட்டுட்டு அந்த அம்மா காளி. இது இனிமேல் தெரியாதனமாக வந்துட்டு இனிமேல் வரல, இந்த டயத்துக்கு வரலாமா, கோழிக்கு அதே விட்டுருமான்னு சொன்னால் டக்குன்னு தன்னறியாமல் பயப்பட்டு தன்னறியாமல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. அப்படி ஏற்றி கொண்டாந்து வீட்டில் நிப்பாட்டி விட்டு குளிச்சு விட்டு காலையில் போய் அங்கே போயிட்டு மண்ணிக்குன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து நடந்தது. அதுதான் இதுவரை பார்த்தது அந்த சாமியை. இதுவரை வேறு எந்த தெய்வத்தையும் பார்த்ததில்ல. இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, எல்லாம் பாராட்டி இருக்கிறாங்க. இப்போ 76 வயசு ஆகுது, இன்னமும் அது வந்துட்டு இது ஓட்டணும், போதும் இத்தனை வருஷமாக அதை பண்ணியாச்சு, 76 வயசு ஆயிடுச்சு நம்மளுக்கு, போதும் வீட்டில் ரெஸ்ட் எடுப்போம், அதெல்லாம் தோணலையா அவங்களுக்கு? அதெல்லாம் தோணலை. ஏன்னா நம்ம உதவி செய்யும் நோக்கத்தோடு இருக்கும்போது எத்தனை ஆம்புலன்ஸ் இருந்தாலும் சரி, 108 இருந்தாலும் நைட்டில் பெரும்பாலும் அவங்க ஓட்டுறதெல்லாம் நான் தான் ஓட்டுவேன். அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, நான் போய் ஏற்றிக்கொண்டு கிடைக்கும். இப்போ நம்ம இறப்புகளை பற்றி பேசணும். இங்கே பிறப்பும் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் இல்லை? எத்தனை கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி ஒரு 2500 மேலே குழந்தை. அந்த வண்டியில் குழந்தை பிறந்து அந்த குழந்தை பிறந்து பையனுக்கு கல்யாணத்துக்கு நான் போனேன். இங்கே புதுக்கோட்டை விடுதலை ஒரு பையன் ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 குழந்தை பிறந்திருக்கும். அதேமாதிரி கடுக்காக்குச்சிலேருந்து வரும்போது குழந்தை பிறந்திருக்கு. இதில் அதேமாதிரி திருவங்கலத்தில் வரும்போது குழந்தை பிறந்திருக்கு. நிறையா குழந்தை பிரசவம் இருக்குது. இப்போ அவங்களோட வீட்டுக்கெல்லாம் போவேன். அவங்களோட கல்யாணத்துக்கே போயிருக்கீங்க. எல்லா கல்யாணம் எவ்வளோ சந்தோஷமான விஷயம். வெஜ்ஜிட்டெல்லாம் எடுத்துட்டாங்க, அதான் செய்வாங்க. நீங்கள் வந்துட்டு என்னைக்காவது இப்படி பண்ணாதீங்க, இது வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா நீங்கள்? ஒரு தடவை சொன்னேன், இது மாதிரி பண்ண வேண்டாம் செட்டியாரே, நீங்கள் போகையில் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இந்த தேவை செய்ய போகையில். ஆனால் விட மாட்டேன் ஆளுகள்லாம். அண்ணே அவர் பேரை சொல்லி, அண்ணே வாங்க அங்கே போகணும், இங்கே போகணும், இங்கே தூக்கிட்டு எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க போகையில் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இந்த தேவை செய்ய போகிறாரே, நம்மளை பார்க்குறவங்க கிண்டல் பண்ணுறாங்க
நையாண்டி பண்ணுவாங்களே இப்படிலாம் பண்ணாங்களா? அப்படின்னு எனக்கு ரொம்ப மனசு கவலைப்படுவேன். போனால் 2 நாளாகும் 3 நாளாகும் வர எங்கே தான் போய்த்து வாராங்கன்னே எனக்கு தெரியாது. இப்போல்லாம் செல்லு வந்திருக்கு, அப்போ செல்லெல்லாம் இல்லை. இப்போ தான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே செல்லு வந்திருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் போகல அவ்வளோ கவலைப்படுவேன் நான். அவர் போகிறதுக்கு நான் கவலைப்படுவேன். ஒத்தையா போகிறாரு, பேய் பிசாசும்பாகலே அதெல்லாம் நினப்பேன். போயிட்டு நல்லபடியாக வரணும்னு நினச்சிக்கிறது நான். அப்போ இவர் பேசிட்டு இருக்கும்போது நீங்களே கூட சொன்னீங்க வந்துட்டு கேலி கிண்டலுக்கெல்லாம் ஆளானோம், சொந்தக்காரங்களாம் எங்களை இப்போதான் மதிக்கிறாங்க அப்படின்லாம் இவர் சொன்னார். இப்போ தான் எங்களை மதிக்கிறாங்க. அப்போல்லாம் அது வந்துட்டு புரிய வச்சிங்களா அவங்களுக்கு இது பண்ணுறது நல்லது அப்படின்னு புரிய வச்சிங்க? இருக்க அப்புறம் ஆளுக விட மாட்டா எங்களை. செட்டியார அண்ணே வாங்கன்னு பேரை சொல்லி கூட்டிக்கிட்டு போயிடுவாங்க. சரி போய்த்து வரட்டும். அப்புறம் பேர் என்ன? அவர் பேரே சொல்ல மாட்டேவா, செட்டியாரேன்னு தான் கூப்பிடுவேன். செட்டியாரேன்னு சொன்னாதான் செலவுக்கு எனக்கு காசு தருவார். செட்டியாரேன்னு சொன்னாதான் எனக்கு 100 ரூபா கொடுப்பாரு. அப்போ அந்த 100 ரூபாக்குள்ளே நான் குடும்பம் பண்ணணும். 50 ரூபா கொடுப்பாரு, 50 ரூபாக்குள்ளே நான் குடும்பம் பண்ணணும். அப்படியெல்லாம் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு வெளியே சொல்ல முடியாமல் எனக்கு பொண்ணுங்க 5, பையன் இல்லை. 5 பொண்ணு, பையனே இல்லை. இதுக்காக மனசோட வச்சு செல்வாக்க பிறந்த மக, பெரிய பணக்கார வீட்டில் பிறந்தவ, செல்லமாக வளர்ந்த மக. நீங்களா? செல்லமாக பழனியில் போய் அம்மாவும் அப்பாவும் சாந்தி பண்ணி அங்கே அவர் சொன்னாராம் ஐயர், நீங்கள் பொம்பளை பிள்ளை பிறந்தா தெய்வானேன்னு பேர் வைக்கணும் அப்படின்னாரா. எந்த பிள்ளை பிறந்தாலும் உங்கள் பேர் வைக்கிறோம்னு அந்த ஐயர்கிட்ட சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவும் அப்பாவும் வாக்கு விட்டு வந்தா. பொண்ணு பிறந்து ரொம்ப சந்தோஷம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு. நான் தலையெடுக்க எங்கள் அம்மா வீட்டில் நிலம் பழம் சொத்து சுகம் பெரிய மோட்ரு கேணி எல்லாம் எங்கள் ஊரே சொல்லுவாங்க, ஆயா கேணி வெட்டிட்டா தண்ணி வந்துடுச்சு, நீனும் உன் புருஷன் வந்து குளிக்கலாம். அவங்க கேணி வெட்டுறவங்க சொல்கிறாங்க, அம்மாலாம் ஐயாலும் வந்து குளிக்கலாம், கேணி வெட்டிட்டாங்க தண்ணி ஊறிடுச்சு, உனக்கு கல்யாணம் பண்ணுன்னா அம்மாவும் ஐயாவும் வந்து குளிக்கலாம், நீங்கள் தண்ணி ஊறிடுச்சு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டவங்க. எங்கள் அப்பா என்னையத்தான் விதை நெல் எடுக்க சொல்லுவாங்க, கடலை எடுக்க சொல்லுவாங்க, எடுத்து வைமாம்பாங்க. நகை பகை பணம் சொத்து சுகம் கொள்ளைக்காடு எல்லாம் வாங்கி பிள்ளாக போட்டாங்க. அவ்வளோ செல்லமாக பிறந்த மகன். பிறந்தவன் அப்படி வளர்த்தேன், தங்கைக்கு ஒரு கீதை மாதிரி வளர்த்தேன் அன்னைய. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன் அண்ணே. இன்னைக்கு 5 பொண்ணுன்னு அவன் நான் யாரோட நினச்சி அழுவேன். கோயிலுக்கு போனால் 1 மணி நேரம் உட்காந்து அழுவேன். என்னை இப்படி செல்லமா அடுத்த வீட்டுக்காரி கல்யாணம் பண்ணிட்டு வந்தது, அவள் வந்து மறக்க அடிச்சுட்டானே. நகை பொட்டியே அப்பா அப்படிலாம் நகை பொட்டி, வெங்கல பொட்டி, அந்த வெங்கல பொட்டி நிறைய எங்கள் அம்மா நகை வச்சு பணம் வச்சு கலாணி பயந்துக்கிட்டு 2 மச்சி பிறந்ததுனால வந்து இதாயிடுச்சு. 5 பொண்ணு பிறந்ததுனால எனக்கும் அவனுக்கும் 5 பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ செலவு இருக்கிறப்ப இவர் இந்த மிஷன் செய்யும் போது உங்களுக்கு கோவம் வந்து சண்டையெல்லாம் போட்டு கோவம் வரும். ஐயா அப்படி எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குற சாப்பாடுன்னு வந்தாக்க ஒரு அம்மா வந்து புருஷன் குடிச்சிட்டு கொடுமைப்படுத்துகிறாராம். 2000 செட்டியாரே தாங்கன்னு சொன்னாங்களாம், கொடுத்தாரு. நீ தான் எல்லாருக்கும் உதவி செய்கிறீங்கள செட்டியாரே, இந்த 2000 உனக்கு கிடையாது, நான் அரிசி ஒரு பழம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டேன் செட்டியாரே அப்படின்னு அந்த அம்மா சொல்லிருச்சான். இவர் போதுன்னு விட்டுட்டாரான். செட்டியாரே என் பிள்ளைகளுக்கு தேவை பண்ணணும், நீங்கள் காசு கொடுங்க, 5000 10,000 நான் டிவி வாங்கி வைக்கணும், பிரித்து வாங்கி வைக்கணும். நடந்துச்சு. நான் எல்லாரும் சொன்னாங்க, உங்கள் புருஷன் டிவி வாங்கி கொடுத்து பார்சல் பண்ணி போகுது கல்யாணத்துக்கு 10,000 மொய் போட்டு 5,000 மொய் போட்டு எல்லாம் நடக்குது, உங்களுக்கு தெரியாமல் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே பண்ணியிருக்காரு, எனக்கு தெரியும். எங்கள் ஆய் எப்போ அப்படி செல்லமாக வளர்ந்தமோ இன்றைக்கி என் புருஷன் பாடி தூக்குறான்னு அவ்வளோ கிண்டல் பண்ணாங்க. என்னை முன்ன விட்டு போராடி சிரிச்சாங்க. இவள்கிட்ட சொத்து இருக்கா சுகம் இருக்கா, இவளுக்கு புருஷன் பாடி தூக்கியிருக்கேன், 5 பொண்ணு எப்படி கட்டி கொடுக்க போகிறான்னு என்னை சொன்னாங்க. காதார கேட்டேன். இன்றைக்கி நான் 5 பொண்ணு பெற்றுட்டேன்னு மறந்துட்டாங்க. அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. இந்த புருஷன் இந்த தேவை செய்கிறதுனால இவர்கிட்ட நயந்துக்கிட்டு ஏதோ இந்த பிள்ளைகளெல்லாம் கட்டி கொடுப்போம்னு இருக்கிறேன் நான்.
5 பேரும் கட்டி கட்டி கொடுத்தாச்சு. அரசாங்கத்தில் வந்து எனக்கு ஏதாவது நிதி உதவி கொடுக்கணும். நிதி உதவி கொடுத்தீங்கன்னா வண்டி வேலை பார்க்கலாம். வண்டி கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய வேலை இருக்கு. வண்டி வேலை பார்க்கணும். எனக்கு பென்ஷன் மாதிரி ஏதாவது கொடுத்தாக்கா மாதம் மாதம் சாப்பாடு செலவுக்கு ஆகிற மாதிரி. குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். கண்டிப்பா நியாயமான தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே முத பிரசவத்துக்கு இலவசமாக ஓட்டுனதுக்காரர் நம்ம கார். டெட் பாடிக்கு ஓட்டுனது நம்ம கார். 108 வந்த காரணமே நம்ம வண்டியை வச்சு தான். நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் எம்எல்ஏ இருக்கும்போது சட்டசபையில் பேசினார். தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதை வந்து 5 பொண்ணு பெற்றவர் இலவசமாக கார் விட்டார். தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்டதுல ஹெலிகாப்டர் ஏலத்தை போட்டு அதுக்கப்புறம் ஆலங்குடிக்கு ஒரு வண்டி கொடுத்தாங்க. அந்த வண்டி நம்பர் வந்தது டிஎன்பி 515 தான் இந்த வந்தது. ஏஜிஎஸ் கல்பாத்தி சகோரம் பிரசன்ஸ் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டிராகன் February 21 முதல். கபாலி ஃபார்ம்ஸோட சாம்பிள் பேக் பை 4 ஆஃபர்ல இப்போ போயிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.